இப்போ தளபதி அம்மையார் பேசையில் நயனதாரா பற்றி சொன்னாங்க. ஏங்க கிடைக்காத பொருள் மேலே தான் நமக்கு ஆசை வரும். அதனால் நயனதாரா பற்றி பேசுறது தப்பே கிடையாது. அப்புறம் நடுவர் ஊறுகாயை பற்றி பேசினார். வீட்டில் பொண்டாட்டி சமைக்கிற தினம் சாப்பிட்றோம், ஊறுகாயை தான் சாப்பிட்றான், வேற வழியே இல்லை. உங்களுக்கு கல்யாணம் ஆயிடுச்சா? 2 மணி நேரம் படத்துல எது ஞாபகம் இருக்குன்னு பாத்தீங்களா? நான் இவ்வளவு நேரம் பேசினேன், உங்களுக்கு ஊறுகாய் மட்டும்தான் ஞாபகம் இருக்குது. இதுதான் உதாரணம். 2 மணி நேரம் படத்துல எது ஞாபகம் இருக்குன்னு சொன்னேன் பாத்தீங்களா? அதுதான் அந்த 119வது நிமிடம் தான் ஞாபகம் இருக்கு. நான் பேசல, உங்களுக்கு ஊறுகாய் மட்டும்தான் ஞாபகம் இருக்கு. உருப்படியா நீங்க அது ஒன்னத்தானே பேசுனீங்க, நான் என்ன பண்றது? அடுத்ததாக இந்த பெட்டியை ஊர்வலமா கொண்டாட சொன்னாங்க. அந்த காலத்துல பிரமாம செலிபிரேட், அது பூரா செட்டப்புங்க. நாங்களே ஆள் வச்சு தாங்க செலிப்ரேட் பண்ணி கொண்டாடுறது. ஆகா பெரிய படம் பொட்டி போகுதும்மாங்க. அது ஏகப்பட்டதெல்லாம் பண்ணுவோம் ஒரு 20 வருஷம் முன்னாடி. அதெல்லாம் பூரா செட்டப்பு. சினிமாவே செட்டப் தானுங்களே. அதனால இன்னைக்கு தேதியில சினிமாவினால் எந்த விதமான பாதிப்பும் சமூகத்துக்கு கிடையாது. இன்னைக்கு பாதிப்பெல்லாம் வாட்ஸ்அப்னாலேயும் ஃபேஸ்புக்னாலேயும் ட்விட்டர்னாலேயும் தான். ஆனால் நீங்கள் ஒன்று சொன்னீங்க பாருங்க, 90 வயசு கிழவியை கூட இப்போ சினிமாவினால அவங்க ஃபிகர்னு சொல்கிறாங்கன்னு சொன்னீங்க இல்லையா? 90 வயசு கிழவிகளோட உங்கள் மாதிரி சின்ன பிள்ளைய மாதிரி மேக்கப் பண்ணிட்டு வர்றதுனால தான் அப்படி ஆகுது. நீங்கள் மேக்கப் பண்ண நான் சொல்லலை, நீங்கள் சின்ன பிள்ளைன்னு சொல்கிறேன். என்ன என் கண்ணுக்கு சின்ன பிள்ளையா தெரியுங்க. நான் என்ன பண்ணுறது? பக்கத்துலேயே வயசானவங்க உட்காந்துருக்காங்க, தளபதி அம்மையார் உட்காந்துருக்காங்க. ஒரே நேரத்தில் நீங்க 2 கிரைம் பண்றீங்க. கடைசியாக நான் கூறிக்கொள்வதெல்லாம், சினிமாவினால் நாட்டுக்கு எந்த விதமான கேடும் கிடையாது. கடைசியாக உருக்கமாக ஒன்று சொல்லணும்னு நினைக்கிறேன். இந்த மாதிரி ஒரு பொது மேடையில் சொல்லணும்னு நினைக்கிறேன். 20 வருஷம் முன்னாடி தமிழ்நாட்டில் 2500 தியேட்டர் இருந்தோம். இப்போ 800 தியேட்டருக்கு குறைச்சிட்டோம். காரணம் இன்டர்நெட் டவுன்லோட்லிங்கனால. இன்னைக்கு மத்தியானம் எங்களுக்கு 3 ஷோ ஓடினா ஈவினிங்கே டவுன்லோட் ஆயிடுது. அதனால் இப்படிப்பட்ட சூழ்நிலை நாங்கள் இருக்கையில் மேலும் மேலும் நாங்கள் இன்னும் எங்களை நம்பி தமிழ்நாட்டில் 10 லட்சம் குடும்பம் இருக்குது. அதனால் தயவுசெய்து உங்களெல்லாம் வேண்டிக் கொள்வது, தயவுசெய்து இன்டர்நெட்டில் டவுன்லோட் பண்ணி பார்க்காதீங்க. முடிஞ்சால் எங்கிட்ட வந்து பாருங்கள், இல்லைன்னா படமே பார்க்காதீங்கன்னு கேட்டுக்கொண்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். நன்றி திரு ராமநாதன். மிக வெளிப்படையான நேரடியான பேச்சு. திரையுலகம் என்று எந்த அளவில் இருக்குது அப்படிங்கிற பற்றி மிக வெளிப்படையாக சொன்னார். அடுத்ததாக லட்சுமி ராமகிருஷ்ணன் அவர்கள் தன்னுடைய பதில் உரை எதனும் இருந்தால் சொல்லுவார் மிகச் சுருக்கமாக. நான் எதுவும் சொல்ல மாட்டேன் நீங்க சொன்னதுக்கு. ஏன்னா எல்லா பெண்களுக்குமே நீங்க அழகா இருக்கீங்கன்னு சொன்னா பிடிக்கும். ஸோ தேங்க்யூ ஃபார் த காம்ப்ளிமெண்ட். இப்போ அடுத்த விஷயம், மோகன்ராம் சார் சொன்னாரு சினிமா ஒன்லி பிஸ்னஸ், என்டர்டெயின்மெண்ட் பிஸ்னஸ், வேற எதுவுமே கிடையாது சொன்னாரு. ஆனா அவரே மிகப்படுத்துவது தான் கலையோட அழகு சொன்னாரு. அது எப்படிங்க பிஸ்னஸ் ஆனா எப்படி அது கலையாகும்? ஸோ தேவை இருக்கும் போது அது கலை, இல்லாத போது அது பிஸ்னஸ். அது நமக்கு வசதி மாறி அது மாறிக்குமா? ஸோ சினிமாக்கு இம்பார்ட்டன்ஸ் தேவை, என்டர்டெயின்மெண்ட் தேவை, கலை நம்மளோட கல்ச்சர், பார்ட் ஆஃப் கல்ச்சர். அதே சமயம் அந்த கலைக்குள்ளேயே ஒரு பொறுப்புணர்ச்சி இருந்தா சினிமாக்கு போறது அட்டென்ஷன் கூட நமக்கு பயன்படும்னு நான் நினைக்கிறேன். அவ்வளவுதான். தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ வெரி மச். அடுத்ததாக இந்த அணியில் இருந்து இந்த அணியை சேர்ந்த இறுதியாக திரு கரு பழனியப்பன் அவர்கள் இந்த சினிமா மோகம் சமூகத்தை பின்னுக்கு தள்ளவில்லை என்ற அணி சார்பாக பேசுகிறார். நான் சொல்ல வர்ற கருத்து திரும்ப திரும்ப வலியுறுத்துறேன். சினிமா எப்படி இருக்க வேண்டும் என்பதல்ல இப்போ பேச்சுடைய நோக்கம். இந்த சினிமாவால் சமூகம் பிரச்சனைகளை மறந்துகிட்டு இருக்கா அப்படின்னு மட்டும்தான் கொஞ்சம் கேள்வியா இருக்கு. நான் சொல்றேன், மக்கள் மறக்கலை, பிரச்சனையோட தான் இருக்காங்க. இப்பவும் எலெக்ஷன் வாரத்தில் ரிலீஸ் பண்ணோம்னா படம் ஓட மாட்டேங்குது. எலெக்ஷன் 2 வாரம் படம் ரிலீஸ் ஆகாது. ஏன்? பிரச்சனை வேற சமூகத்துக்கு. இப்போ படம் பார்க்க வரமாட்டாங்கன்னு தெரியும், அதனால ரிலீஸ் பண்ணவே மாட்டேங்கிறாங்க படத்தை. அப்போ மக்கள் சரியாக தானே இருக்காங்க. அதை தொடர்ந்து அதையே நான் வலியுறுத்திக்கிட்டே இருக்கேன். மக்கள் சமூக பிரச்சனையை பின்னுக்கு தள்ளுவது இல்லை சினிமாவினால. சினிமா என்பது வெறும் பொழுதுபோக்கு தான். அது நம்ம வாழ்க்கையில் நடைபெற வேண்டியது இல்லை, அதை நடத்த வேண்டியது இல்லைங்கிறதுல மக்கள் தெளிவாக இருக்காங்கன்னு நான் நம்புகிறேன். காரணம், நானும் மக்களில் ஒருத்தனாகிறனால. நான் சினிமா உண்மையை நம்ப மாட்டேன்ல. உங்களுக்கு ஒரு எளிய உதாரணம் சொல்லிடுறேன். அதாவது சினிமாவில் எம்ஜிஆரை போல நல்லது சொல்ல ஒரு மனிதனை முன்னும் கிடையாது பின்னும் கிடையாது, சரியா? அவர் திருடனா நடிக்கிற படத்துக்கு கூட திருடாதேன்னு தான் பேர் வைப்பார். என்னங்க நீங்க திருடனா நடிக்கிறீங்க, திருடாதேன்னு பேர் வைக்கிறீங்க கேட்டு சொன்னாராம். ஒரு 25 வருஷம் கழிச்சு இந்த படத்தை பார்க்கறதுக்கு எவ்வளோ பேர் பார்ப்பான்னு தெரியல. ஆனால் இந்த படத்துக்கு சுவரொட்டி விட்டுவாங்க. சுவரொட்டி பார்க்குறவன் படம் பார்க்க தியேட்டருக்குள்ளே வரான்னு தெரியாது. ஆனால் திருடாதேன்னு ஒன்று படிப்பான்ல, அதனால திருடாதேன்னு வைப்போம்னாராம். அவ்வளவு நல்லவர் அவர், சரியா? தினம் 3 வேளை அம்மாவை கும்பிடுவார். பிற பெண்களை போய் அவர் தொட மாட்டார்.
அவர் காதலிக்க மாட்டாரு, வில்லன் அடிச்சா கூட அடி வாங்கிட்டு அப்புறம் தான் அடிப்பாரு. இப்படி சகல கல்யாண குணங்களோட தமிழ்நாட்டில் வாழ்ந்த ஒரே ஒரு கதாநாயகன் எம்ஜிஆர் தான். எம்ஜிஆருக்கு இருந்தவர்கள் எல்லாம் ரசிகர்கள் இல்லை, சரியா? எம்ஜிஆருக்கு இருந்த தொண்டர்கள். எம்ஜிஆர் சினிமாவில் நடத்தி கொண்டிருந்த பொழுது தமிழ்நாட்டின் ஜனத்தொகை 4 கோடி பேர், 4.5 கோடி பேர் இருந்தாங்க. அதுல கிட்டத்தட்ட 1.5 கோடி பேர் எம்ஜிஆருடைய தொண்டர்களா இருந்தாங்க கட்சியில, சரியா? நான் கேட்கிறேன், இந்த சினிமாவில் அவர் சொன்னதெல்லாம் அந்த 1.5 கோடி பேர் கேட்டு அந்த 1.5 கோடி தான் இன்னைக்கு 3 கோடி ஆயிருக்கு. தமிழ்நாட்டில் சரிபாதி சுபிட்சமா இருக்குமே, நல்லவன் ஆயிருப்பானே, டாஸ்மாக்ல சொரக்கே விற்க கூடாது, ஏன்னா குடிக்காதன்னு எம்ஜிஆரோட சிறப்பாக தமிழ் சினிமாவில் சொன்னதே கிடையாது. அப்ப மக்கள் தெளிவா இருக்காங்க, அதெல்லாம் சினிமாவில் சொல்றாங்க, நம்ம பிரச்சனை வேற, அதை பார்த்துக்கோம்னு. இது பொழுதுபோக்கு, அது சொல்லுவார் தலைவர் தான், ரைட். அதுக்காக கேட்கிறதா? வெகுஜனம் இதை வெறும் பொழுதுபோக்காகத்தான் வைத்திருக்கிறார்கள். நீங்க சொல்ற எல்லா குற்றச்சாட்டும் பொக்கையான குற்றச்சாட்டு. சினிமாவில் முடிச்சிட்டேன், சினிமாவில் கொலை காமிக்கிறாங்க, கொள்ளை காமிக்கிறாங்க, பாலியல் வன்முறை காமிக்கிறாங்க. பாலியல் வன்முறை எல்லாம் சினிமாவில் நிப்பாட்டி ரொம்ப வருஷம் ஆச்சு. ஐட்டம் சாங்கெல்லாம் நிப்பாட்டிட்டு தெரியுமா உங்களுக்கு? சில்க் சுமிதான்னு ஒரு வகையே இப்ப கிடையாது. ஆமா, காரணம் அப்படித்தான் இருக்கு. நான் ஒரே ஒரு விஷயம் சொல்லி முடிச்சிடுறேமா. நான் ஒன்னே ஒன்று சொல்லுங்க, எல்லா படத்தில் குடிக்கிற காட்டின்னு சொல்றாங்க. முதல்ல தமிழ்நாட்டில் மலிவு விலை சாராயம் அறிமுகப்படுத்தப்பட்டுள்ளது நான் கல்லூரியில் படிச்சுக்கிட்டு இருந்தேங்க, சரியா? அப்போ நான் ஆனந்தவிடன் பத்திரிகையில் ரிப்போர்ட்ரு, அதுக்கு நான் போய் அதை தெரிஞ்சுக்க போறேன் என்னன்னு. பேக்கெட்டில் வந்துச்சு முதல்ல. பேக்கெட்டில் வந்த பொழுது வாங்க உள்ள போனா, குடிச்சுக்கிட்டு இருந்த ஒருத்தன் என் காதை திருகி படிக்கிற பையன் நீ எங்கடா உள்ள வந்து வெளியே கொண்டு வந்து விட்டான். இதுதான் தமிழ்நாட்டின் நிலவரம் 1989, 1991. இதான் நிலவரம். என்னை காதை திருகி வெளியே கொண்டு வந்து விட்டான், யார் குடிச்சுக்கிட்டு இருக்கவன். அப்ப அப்படி இருந்த காலகட்டத்தில் எந்த படத்துலையும் மலிவு விலை மதுவை காட்டவே இல்லை. ஏன்னா காதை திருகிற பயம் இருந்துச்சு எனக்கு. நீங்க காலையில் 12 மணிக்கு கடை திறக்கிறத பெருமையா சொல்லிக்கிட்டு இருக்கீங்க, தெருவுக்கு 4 கடையை திறந்து வச்சிருக்கீங்க. ஐயோ அடைக்க முடியாதுங்கிறீங்க. சினிமாவில் காமிச்சா சினிமாவில் காமிக்கிறேன், சினிமாவில் காமிச்சுனா கடை திறந்தானா? சினிமாவில் காமிச்சா கடை திறந்தானா? நாங்க காலகாலமா கதாநாயகனா யாராவது கையில விழுந்து மது கொடுத்தா ஓரமா கொண்டு செடி தொட்டியில் ஊத்துறோன்னு தான் காமிச்சுக்கிட்டு இருந்தோம். காரணம் கடை இல்ல, அதனால செடி தொட்டியில் ஊத்துறோம். நீ கடையை திறந்துட்டா வாயிலான்னு ஊத்துவோம். இப்போ நீங்க என்ன செய்ய, எல்லா கடையெல்லாம் திறப்பீங்க, எல்லா யோகத்தையும் பண்ணுவீங்க, ஆனா நீங்க நல்லவங்களா இருந்துருங்க அப்படின்னு நீங்க சொல்றீங்க. நல்லவனா இருக்க முயற்சி பண்றோம். இப்பவும் சொல்றேன், சமூகம் நல்லவர்களாக இருக்கிறது. சினிமா மோகத்தால் அவர்கள் தங்களுடைய பிரச்சனைகளை மறப்பதே இல்லை. சமூகம் வெடித்து கிளம்பும் என்று நம்புகிறேன். நானும் விடைபெறுகிறேன். நன்றி. நன்றி திரு கருப்பழனியப்பன். இறுதி ஊடகங்கள் தான் சமூக பிரச்சனைகளை பின்னுக்கு தள்ளுகின்றன என்றார். எங்கே சார் ஊடகம் சமூக பிரச்சனையை பின்னுக்கு தள்ளிச்சு? பேப்பர் படிக்கிற, டிவி பார்க்குற யாராவது நீங்கள் சொல்லுங்கள், ஊடகங்கள் பேச மறுக்கிற ஏதாவது ஒரு பிரச்சனை இருக்கான்னு. ஒரு டிவி ஒன்று பேசலைன்னா இன்னொரு டிவி பேசும், ஒரு பேப்பர் ஒரு செய்தியை வெளியிடலைன்னா அதை இன்னொரு பேப்பர் வெளியிடும். உண்டா இல்லையா? தமிழ்நாட்டில் 20 சேனல் இருக்கு, 20 பத்திரிகை இருக்கு. அப்போ எது ஊடகத்தை மறைக்குது? ஒரு கௌரவ கொலையை நாங்கள் கூட காட்ட முடியல, சென்சார்ஷிப் பிரச்சனை வந்துடுது, ஜாதி சங்கங்கள் பிரச்சனை வந்துடுதுன்னு கும்பிடுறாங்க. ஆனால் கௌரவ கொலை என்கிற விஷயத்தை மக்களிடம் கொண்டு வந்தது யார்? இந்த ஊடகங்கள் தானே, இந்த பத்திரிகைகள் தானே. ஊரா எத்தனை கொலை நடக்குதுன்னு, இந்த நாட்டில் நடக்கிற ஒவ்வொரு ஊழல்களை பற்றியும் யார் முதல்ல பேசுறாங்க? ஊடகங்கள் தான் பேசுது. அதுல 100ல் 1 சினிமாங்கிற கலைக்குள்ள நீங்க பேசியிருப்பீங்களா? அதுக்காக ஊடகவியலாளர்கள்லாம் ரொம்ப சொகுசா வாழ்ந்துகிட்டு இருக்காங்கன்னு அர்த்தமா? அதுக்கு எத்தனை ஊடகவியலாளர்கள் உண்மைகளை பேசியதற்காக கொல்லப்பட்டிருக்கிறார்கள்? எத்தனை ஊடக நிறுவனங்களின் மீது வழக்குகள் போடப்பட்டிருக்கின்றன? எத்தனை பேர் கடுமையான மிரட்டல்களுக்கு ஆளாகி இருக்கிறார்கள் என்று உங்களுக்கு தெரியுமா? உங்களுக்கு பாத்தீங்கன்னா ஒரு முதல் போடுற பிசினஸ் அந்த லெவல்ல தான் நீங்க அதை பேசுறீங்க, சென்சார்ல விடுவானா மாட்டானா அப்படின்ட்டு. ஆனா ஒவ்வொரு நாளும் ஊடகங்கள் வெளியிடக்கூடிய ஒவ்வொரு பிரச்சனைக்காகவும் அவர்கள் எந்த ஆபத்தை எதிர்கொள்வோம் என்கிற நிலையில் தான் பெரும்பாலான ஊடகங்கள் இன்றைக்கு இருந்து கொண்டிருக்கின்றன. ஏதோ போற போக்கில் ஊடக சமூக பிரச்சனை பின்னுக்கு தள்ளிச்சுன்னா ஊடகங்கள் சொல்லாம உங்களுக்கு எப்படி சார் ஒரு பிரச்சனை தெரியும்? உங்களுக்கு உங்க மனசாட்சியை தொட்டு நீங்க சொல்லுங்க. ஆக ஒரு அர்த்தமே இல்லாத ஒரு வாதம் இந்த வாதம். இன்னொரு விஷயம், இந்த பிரச்சனைகள்னால தான் நாங்கள் சமூக பிரச்சனைகளை எடுக்கிறதையே கைவிட்டுட்டோன்ட்டு இவங்க எதுக்கு எடுத்தாலும் ஒன்று சொல்லுவாங்க. ஈரானியன் மூவிஸை பாருங்க எவ்வளவு அற்புதமாக இருக்குன்ட்டு. ஈரானில் இல்லாத சென்சார்ஷிப்பா? ஒரு மதவாத அரசு இங்கே நடந்து கொண்டிருக்கிறது. ஆனால் நீங்கள் சில்ட்ரன் ஆஃப் ஹெவன் மாதிரி ஒரு படத்தை, இன்னும் பல அற்புதமான படங்களை எங்கேருந்து அவங்க எடுக்கிறாங்க? அப்போ ஒரு இடத்துல உங்களுக்கு பிரச்சனை இருக்குன்னா நாங்கள் சமூகத்தை பற்றியே பேச மாட்டோம். எல்லா இடத்துலையும் பிரச்சனை இருக்கு சார், ஃபைட் பண்ணுங்க. மீடியாவில் பேசுறவனுக்கு பிரச்சனை இல்லையா? பத்திரிகையில் நடத்துறவனுக்கு பிரச்சனை இல்லையா? அரசியல் கட்சி நடத்துறவனுக்கு பிரச்சனை இல்லையா? எங்கே பிரச்சனை இல்லை? அதுக்குள்ள இருந்து ஃபைட் பண்ணி தானே எல்லாத்தையும் பண்ணிட்டு இருக்கோம். ஆகவே இந்த விஷயம் இதில் முழுக்க நம்முடைய சினிமா என்பது தன்னையும் அழித்துக்கொண்டு சமூகத்தையும் அழிக்கிறது என்று நான் நினைக்கிறேன். நன்றி. இந்த வகையில் எல்லோரும் தங்களுடைய கருத்தை மிக சிறப்பாக வெளியிட்டார்கள். சமூகத்தில் பிரச்சனை இருக்கு, யாரும் மறுக்கல.
சினிமா அப்படிங்கிற மோகம் இருக்குது, யாரும் மறுக்கல. சினிமா ஒரு மோக பொருளாக, ஒரு மோக பொருளாக இருக்கிறது, யாரும் மறுக்கல. ஆனால் சமூக பிரச்சனைகள் இந்த சினிமா மோகத்தால், சினிமாவால் அல்ல நண்பர்களே, சினிமா மோகத்தால் பின்னுக்கு தள்ளப்படுகிறதா? அப்ப ஒரு கேள்வி, சினிமா பின்னுக்கு தள்ளுகிறதா அல்லது சினிமா மோகம் பின்னுக்கு தள்ளுகிறதா? சினிமா பின்னுக்கு தள்ளுகிறது என்றால் திரையுலகத்தை மட்டுமே நாம் குற்றம் சொல்ல வேண்டும். சினிமா மோகம் பின்னுக்கு தள்ளுகிறது என்றால் யார் காரணம் என்பதை நாம் சிந்திக்க வேண்டும். நிறைய விஷயங்கள் பேசப்பட்டன. ஊடகம் பற்றி பேசப்பட்டது. அண்ணன் கருப்பள்ளியப்பன் அவர்களுக்கு அவதூறு வழக்குகளை பற்றி தெரியாது. அதனால் அவர் நிச்சயமா சொல்லுவார். அதையும் தாண்டி திரு மனுஷபுத்திரன் அவர்கள் சொன்னது போல தொடர்ந்து இந்த ஊடகம் தன்னுடைய பணியை செவ்வனே செய்து கொண்டிருக்கிறது. ஊடகங்கள் இல்லாமல் இன்று இத்தனை ஊழல்கள் பேசப்பட்டிருக்குமா? நீங்கள் சொன்னீர்கள் எதிர்க்கட்சிகள் ஏன் பேசுவதில்லை என்று. எதிர்க்கட்சிகளே பேச முடியாத சந்தர்ப்பங்கள் தமிழக அரசியலில் தொடர்ந்து பல முறை இருந்திருக்கிறது. அப்படியும் கூட ஊடகங்கள் மட்டும்தான் தொடர்ந்து பேசிக்கொண்டே இருக்கின்றன. இந்த ஒரு நாட்டுக்கு இத்தனை ஊடகங்கள் தேவையா என்ற, இவ்வளவு மட்டுமல்ல, இன்னமும் அதிகமான ஊடகங்கள் தேவை. பார்த்து கொண்டிருக்கக்கூடிய ஒவ்வொரு தனி மனிதனும் தானும் ஒரு ஊடகம் என்பதை அறியும் வரை ஊடகங்களுடைய எண்ணிக்கை பெருகிக் கொண்டே இருக்க வேண்டும். நிச்சயமாக நாம் அத்தனை பேரும் யாரோ ஒருடைய குரலை எதிரொலிக்கக்கூடிய ஒரு எதிரொலியாக மட்டுமே இல்லாமல் நாம் நம்முடைய சொந்த குரலை எழுப்பக்கூடியதாக இருக்க வேண்டும். அதற்கு இந்த அவை பல முறை உதாரணமாக இருந்தது என்பதை பெருமையோடு நான் நினைவு கூறுகிறேன். திரையுலகம் ஒரு பொழுதுபோக்கு அம்சம். திரு மோகன்ராம் அவர்கள் குறிப்பிட்டது போல எங்களிடம் நீங்க அதிகமாக எதிர்பார்க்காது. ஏன்னா எதிர்பார்ப்பு அதிகமாக அவர்களுக்கு பயம் வருகிறது. எங்களிடம் மிகப்பெரிய எதிர்பார்ப்பு இருக்கு. அந்த திரையரங்கம் மிகப்பெரிய திரை, சுற்றிலும் இருட்டு, பெரும் கூட்டம் பார்த்து கொண்டிருந்தாலும் ஒவ்வொரு மனிதனும் தான் தனியாக மட்டுமே படத்தை பார்ப்பதாக, அங்கே எதிரே திரை இருக்கிறது, நான் இங்கே உட்கார்ந்திருக்கிறேன் என்ற உணர்வுகளை தாண்டி அந்த திரைக்கு உள் பயணிக்கிறான். அதைத்தான் அந்த பெருந்திரையும் அந்த இருளும் காட்டுகிறது. எனவேதான் தன்னுடைய அந்தஸ்தை விட்டு, தன்னுடைய வருமானத்தை விட்டு, தன்னுடைய குடும்பத்தை மறந்து விசிலடிக்கிறான், குதிக்கிறான், கொண்டாடுறான். திரையுலகத்துடைய இருட்டு அப்படிப்பட்ட விஷயத்தை செய்கிறது. அது ஏற்படுத்தக்கூடிய தாக்கம் மிகப்பெரியது. ஏற்கனவே அறிமுறையில் சொன்னது போல தமிழகத்தில் யாருமே ஏன் டாக்டர்கள் போராடுவதில்லை, ஏன் இன்ஜினியர்கள் போராடுவதில்லை, ஏன் வழக்கறிஞர் சங்கம் போராடுவதில்லை என்று கேட்பதில்லை. மாறாக என்னுடைய காசை கொடுத்து தியேட்டர்ல போய் படம் பார்த்து உன்னை தலைவா தலைவான்னு விசிலடிச்சேனே, நீ ஏன் இந்த பிரச்சனைக்காக குரல் கொடுக்கல அப்படின்னு இந்த தமிழ் சமுதாயம் எதிர்பார்க்கிறது. இந்த மக்கள் இதுவரை 5 முதலமைச்சர்களை திரையுலகத்திலிருந்து மட்டுமே தேர்ந்தெடுத்திருக்கிறார்கள். நீங்கள் அனைவரும் அறிந்திருப்பீர்கள். கடந்த தேர்தலில் டாக்டர் அன்புமணி ராமதாஸ் அவர்கள், நான் ஒரு டாக்டர், என்னை தேர்ந்தெடுக்க சொல்லிட்டே இருந்தார். தேர்ந்தெடுக்கல. அவர் டாக்டர் தான். அவருடைய தகப்பனார் 5 ரூபாய்க்கு மட்டுமே மருத்துவம் பார்த்தவர் தான். அதற்காக மக்கள் அவருக்கு வாக்களிக்கல. மக்கள் நல கூட்டணி என்று ஒரு அமைப்பு கூட உருவாகி அவர்களும் கூட சினிமா உலகத்தை சேர்ந்த ஒருத்தரை தான் கூட்டணிக்கான தலைவர், முதலமைச்சர் வேட்பாளர் என்று அறிவித்தது. முழுமையான சித்தாந்தம் பேசக்கூடிய இயக்கங்கள் கூட அவர்கள் தான் நம்பியிருந்தன. திராவிட முன்னேற்ற கழகம் கூட விஜயகாந்துடைய கூட்டணியை விரும்பியது. திரு மனுஷபுத்திரன் மறுக்க மாட்டார் நினைக்கிறேன். விரும்பியது என்றோட நான் பண்றேன், வேற ஒன்றும் சொல்ல, விரும்பியது அவ்வளவுதான். மக்கள் மிக தெளிவானவர்கள். எம்ஜிஆர் கட்சி ஆரம்பிச்சார், முதலமைச்சர் ஆக்கணும். பாக்யராஜ் கட்சி ஆரம்பிச்சார், முதலமைச்சர் ஆக்கணுமா? டி ராஜேந்தர் கட்சி ஆரம்பிச்சார், கார்த்திக் கட்சி ஆரம்பிச்சார். எத்தனை நடிகர்கள் கட்சி ஆரம்பிச்சாங்க, எவ்வளவு திரையுலகத்தை சேர்ந்த கட்சியில் இணைஞ்சாங்க, எல்லாரையும் ஆக்கினார்களா? மக்கள் தங்கள் மனதுக்கு நெருக்கமானவர்களை யாரை கருதுகிறார்களோ அவர்களை மட்டும்தான் ஆட்சியர் கட்டில் அமர வைத்திருக்கிறார்கள், எல்லோரையும் அல்ல. இந்த திரையுலகத்திடம் நிச்சயமாக ஒவ்வொரு தனி மனிதருக்கும் இருக்க வேண்டியது போல சமூக பொறுப்புணர்வு இருக்க வேண்டும் என்பதில் மாற்று கருத்தே இல்லை. ஆனால் ஒரே ஒரு வரியோடு முடிக்கிறேன் நண்பர்களே, திரையுலகத்துக்கு சமூக பொறுப்பு இருக்க வேண்டுமானால் சமூகத்துக்கு மிக அதிகமான பொறுப்பு இருக்க வேண்டியது யாருக்கு? நமக்கல்லவா? பக்கத்து மாநிலமான கேரளால திரையுலகத்தை கொண்டாடுகிறார்கள். அங்கு ஒருவர் கூட திரையுலகத்திலிருந்து முதலமைச்சராகவில்லை. நாம் நிச்சயமாக திரையுலகத்துக்கு மிகப்பெரிய வரவேற்பை கொடுக்க வேண்டும். திரையுலகம் ஒரு கற்பனை என்பதை நினைவில் கொள்ள வேண்டும். திரையில் நடப்பது எல்லாமே நிஜத்தில் நடந்துவிடும் என்று எதிர்பார்த்து விடக்கூடாது. திரையுலகத்துக்கு நிச்சயமாக சமூக பொறுப்பு இருக்க வேண்டும். அதை விட கூடுதலான சமூக பொறுப்பு இந்த சமூகத்துக்கு இருக்க வேண்டும் என்று சொல்லி இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட அத்தனை பேருக்கும் நன்றி தெரிவித்து விடைபெறுகிறேன்.